நேத்தோட மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை தான் இருக்கும். எப்போவும் நைட்டே நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நேற்று என்னமோ ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணல. ஸோ அதனால் காலையில் எழுந்த உடனே பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே டீ பாலெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணேன். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லியும் சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி தான். அந்த தக்காளி சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு வெங்காயம் உப்பு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கை நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆறின பிறகு அரைச்சிட்டு தாளித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியில் நிறைய பேர் பூண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் போட்டு அரைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் அப்படியே சாப்பிட்டாங்க. ஸோ நான் மட்டும் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீடும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கட்டிலுக்கு கீழே உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணால் தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு தான் நேற்றே பூவெல்லாம் வாங்கி கொண்டாந்து வச்சுருந்தேன். ஸோ அந்த பூவெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி வீடு ஃபுல்லாக பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மசாலாவெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது அதெல்லாம் காய வச்சேன். வெயில் இல்லாதனால ஒழுங்காகவே காய வைக்க முடியலை. ஸோ இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வெயில் இருந்தது. ஸோ நல்லா காய வச்சுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி ஆற வச்சு கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா